நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்துல கூட இவங்களாம் நிக்க முடியாது. தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பார்க்கலாம், சவால். இன்னும் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலரத்தான் செய்யும். மலர்ந்திருந்தது, இப்போ ஒரு சின்ன செட்பேக், அவ்வளவுதான். மறுபடியும் என்ன பரட்டான ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல் பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? சொல்லிட்டேன். தென்சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர். சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்ல மக்கள் வாக்களித்தது. இப்ப 40 MP வச்சிருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்தியிருப்போம். நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல் பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது ஆமா. இணையதளவாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போறது. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச, என் மூஞ்ச விகாரமா. நான் ஒன்றும் அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையே. நாங்கள் மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனால் உங்கள் இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால் தோல்வியெல்லாம் சகஜம்தான். இப்போ அகில இந்தியாவில் நாங்கள் வெற்றி பெறலையா? இப்போ 40 MP வச்சுருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களாம் தான் வழி நடத்தியிருப்போம், நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க, அவ்வளோதானே. நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன், காதருந்த ஊசி மாதிரி தான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். போய் கலாட்டா பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. இங்கே உள்ள MP கடிதம் எழுதுவாங்க. அதனால தான் ஸ்டாலின் தப்பு செஞ்சிட்டாரு. ஏனென்றால் மத்தியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். தென்சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேன்னா, நான் சுற்றுப்பயணம் செய்தேன். அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை, மக்களுக்கான சுற்றுப்பயணம். மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை, எங்கெங்கே குப்பை, எங்கெங்கள குப்பை கூலங்கள், எங்கே உள்ள அடைப்பு, எங்கே சாக்கடை, எங்கே வாகன நெரிசல் எல்லாம் குறித்து வச்சுருக்கிறோம். இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென்சென்னையில். சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை மக்கள் வாக்களித்தது. அதனால் தென்சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம். இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அண்ணன் கருநாகராஜன் இருக்கிறார்கள், கராத்தே தியாகராஜன் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், சாய் சத்யன் இருக்கிறார்கள், மற்றும் நிர்வாகிகள் உமானந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள், பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரோடும் இணைந்து நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்தில் கூட இவங்களாம் நிற்க முடியாது. தென்சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. பார்க்கலாம், சவால். அதனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம். இன்றைக்கும் தமிழக அரசியலில் நாங்கள் நிலைத்து நிற்போம். உங்களுக்கு கொடுத்த 40 உங்களால் எந்தவித சாதனையும் செய்ய முடியாது. என்னொன்று சொல்கிறார்கள், இப்போவே மத்தியில் நிலையான ஆட்சி கிடையாது. நிலையான ஆட்சி தாங்க. என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீற்றி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான். அதை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும். அதனால் இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம். 2026 களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன்.